எஸ்சிஓ குழுவின் தயாரிப்பான நான் நடந்து வந்த பாதை 2ஆம் பகுதியில் திரு பெருமாள் சாமி அவர்கள் நமது குழுவின் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து இருக்கிறார். சீனியர் கோஆபரேட்டிவ் ஆபீசர்ஸ் ரிட்டையர்ட் குழு சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு போவோமா? வணக்கம் திரு பெருமாள் சாமி அவர்களே. உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சியின் என்ன பங்கு வகித்தது? மேரிட் லைஃப்ன்றது 57 இயர்ஸ் கரெக்டா சொன்னா. என்னோட ஃபாதர், ஒய்ஃப், மதர், என்னோட சன்ஸ், இந்த ஃபேமிலி தான் என்னோட கிச்சன்னு சொல்லலாம். அவங்க தான் கிச்சன். நான் வெளிப்பட்டது, வெளியே சர்வ் பண்ணும், வெளியே இருந்தது எல்லாம் வெளியே இருக்கிற சர்வ் ஆகிற டிஷ்ஷஸ் என்னோட கிச்சன் அவங்க தான். அவங்களோட தயாராகி தான் நான் இது பண்றேன். என்னோட மனைவி ஒரு சைலண்ட் பார்ட்னர். She enabled me to do all things. அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டாலிட்டியை எங்கள் மக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்படி சைலண்டாக இருக்கிறதுன்றது சின்ன மகனோட இயல்பாயிடுச்சு. அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளவங்க. எந்த விருந்தினர் வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் வருவாங்க, தங்கி இருப்பாங்க. அவங்க சென்னையில் இருக்கிற 2 நாள் 3 நாள், காரணங்கள் பெரும்பாலும் மெடிக்கல், சில பசங்க எஜுகேஷன், இந்த மாதிரியா காரணங்களுக்காக வருவாங்க. அவங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப முதலீடு இல்லை, சிக்குதான். அதனாலேயே நான் இங்க மகள் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், இன்னவங்களோட இன்ஸ்பிரேஷன் சொன்னா என்னோட அப்பா தான். அவரு படிச்சது, அவரு கதை என்னது, எனக்கு அவருக்கு உதவிச்ச விஷயங்கள் இதான். சென்னையில என்ன கொண்டாந்து எங்க மாமா வீட்டுல விட்டு திரும்பும் போது கூட எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கிட்டத்தட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் யாரோடும் ஆன்டாகனைஸ் பண்ணிக்க கூடாதுன்றது தான் என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலா இருக்கு. கிராமம், நகர வாழ்க்கை இரண்டையும் பார்த்து விட்டீர்கள். எது உங்களுக்கு பிடித்தது? எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா கிராமம் தான். அதுக்கு மெயின் காரணம் சைல்ட்ஹுட். எல்லாருக்குமே அவங்க சைல்ட்ஹுட் கிரீனா இருக்கும். அது மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் வில்லேஜ் தான். வில்லேஜ் பிடிக்குது. ஆனா இப்போ கேட்டா அங்க போறதுக்கு, பாக்குறதுக்கு, இருக்கிறதுக்கு ஷார்ட் பீரியடு அவ்வளவுதான் பிடிக்குது. மற்றபடி லிவிங் இன் வில்லேஜ்னு சொல்ல மாட்டேன். நான் லிவிங் இன் சென்னை, லிவிங் இன் அதர் ஏரியாஸ் வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ், அது அங்க வாண்டிங் தான். இயற்கையான காத்திருக்கு, வயலுக்கு போறோம் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த லைஃபிங் இப்போ பார்த்தா, திரும்பி பார்த்தா அது ட்ரீம் மெமரி. குழந்தைகளிடமும் வேற குழந்தைகளிடமும் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? ஆமா, அவங்களோட நான் எப்பவுமே சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் சொல்லுவாங்கல்ல, அதுபோல்தான். அதுலயும் குறிப்பா என்னோட பெரிய சன்னு அவருடைய ஏஜுக்கு மிஞ்சின மெச்சூரிட்டி, பொறுமை எல்லாம் உண்டு. அவரவே முன் தம்பி தங்கைகளை பார்த்துக்கணும், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கணும், இன்னும் அங்க இருக்கக்கூடிய ரிமோட்ல அவங்க அம்மாவை பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற அக்கறை எல்லாம் அவருக்கு உண்டு. எனக்கு அப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. என்ன அப்ரோச் பண்றவங்கள நான் கவனிச்சிருந்திருக்கலாம், அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரி அவங்க மூலமா நான் கத்துக்கிட்டது அதிகம். பர்சனாலிட்டி, இது எப்படி சாத்தியப்பட்டது? நான் ஒரு ஆள் தான், ஆளுமே கிடையாது. அதனால ஆனா
எனக்கு என்னென்ன கை வருதோ அதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேச்சாளர்னு நான் சொல்ல முடியாது. நான் சரியான பேச்சாளர் இல்லைன்றதுனாலதான் எழுதவே வந்தேன். அதுலயும் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தாலவே மேடைக்கு ஏறனா எப்போ இறங்கிடுவோம் அப்படின்றதான் எண்ணம். எழுத்துலயும் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்திருக்கேன். அதனாலதான் கவிதையை எழுத ஆரம்பிச்சேன். சுருக்கமா முடிச்சிடலாம். அது என்ன ஆச்சு, வாட்ஸ்அப் குரூப்னால என்னால நீளமா எழுதுற பழக்கம் வந்துருக்கு. உரைநடைன்னு போனா நிறுத்த முடியாத நான் ரொம்ப நீளமா எழுதிடுறேன். மற்றபடி என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்கன்றவங்க நிறைய பேர் உண்டு. என்ன நான் யாருக்கும் அப்படி எண்ணி யாருக்கும் போதிச்சோ அல்லது யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியோ இல்லை. ஆனா நிறைய பேரு என்ன வாழ்க்கையை பார்த்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. என்னோட அங்கிள் சன் ஒருத்தருக்காரு. அவங்க அப்பாவை அம்மாவை அவங்க 80s வரைக்கும் அவர் பார்த்தினாரு. அவருக்கு நான் எப்படி இருந்தேன்றதுதான் அவருக்கு உந்துதலா இருந்தது. அவரு இன் பண்ணியிருக்காரு என்னண்ட. இப்ப அண்மையில எங்க ஊரை சேர்ந்தவர் ஒரு டீச்சரு, அவரு குடும்ப நண்பர், ஒருன்னு சொல்ல முடியாது, குடும்ப நண்பர். அவரை பார்க்க போயிருந்தேன். இஸ் நியரிங் 90. அவரு என்ன சொல்றாரு, நீ எப்படியா அப்பாவை பார்த்துனியோ அதே மாதிரி அவன் பார்த்துக்கிறான்ப்பா. அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து என்ன சொல்றேன்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ஊர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அது என்ன பார்த்து என்னோட கசின்ஸ் எல்லாம் படிச்சு என்னோட சன், பெரிய சன் யூஎஸ் போன பிற்பாடு அவங்க நிறைய பேர், 3 ஃபேமிலில இருந்தும் 3 பேர் போயிருக்காங்க. பெரியவர் வந்து டாக்டர். அவரு நான் படிச்ச மாதிரியே அவரு விவேகானந்தாவுக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் மெடிக்கல் போயிட்டாரு. அவரு என்னால இன்ஸ்பயர் ஆனாருன்ட்டு அவரு ஒண்ணு சொன்னாரான்னு தெரியாது, எனக்கு அந்த மாதிரி கருத்து உண்டு. உங்கள் எழுத்தில் நகைச்சுவை இயல்பாக வருகிறது. யார் அல்லது எது இதை தூண்டியது? நானே தான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப நகைச்சுவை பேசுறவர் கிடையாது. நான் அந்த காலத்துல இருந்தே லெட்டர் ஊருக்கு எழுதுவேன். அந்த லெட்டர்களை கடிதங்களே வந்து ஒரு மாதிரி எழுதி முடிக்கும் போது ஒரு பஞ்ச் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பஞ்ச் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எங்க மதருக்கு வந்து அவங்க ஒன்லி சன்னன்றதால நான் 2 நாளைக்கு ஒரு தடவை லெட்டர் போட்டா கூட அவங்களுக்கு சந்தோஷம். வாரத்துக்கு தவறாம போட்டு விடணும். எனக்கு வாரத்துக்கு தவறாம இங்கிருந்து செய்தி அனுப்புறதுக்கு செய்தியே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு போடணும். நான் அப்பெல்லாம் வேற கம்யூனிகேஷன் கிடையாது, பேச முடியாது, வந்து பார்க்க முடியாது. அதனால லெட்டர் ஒண்ணுதான், ஒரு லெட்டர் ஒரு கார்டு ஒண்ணு போட்டுடுறேன் அப்படின்னு. இட்ஸ் சோ ஹேப்பன்டு நான் ஒரு லெட்டர்ல அவங்களுடைய நலம் விசாரிக்கலாம். அது தவிர வேற என்னமா இருக்குது அப்படின்னு ஒரு தடவை சொல்லின்னு பார்த்தேன். அவங்க அனுப்புறேன். அவங்க 2 பேரு, சித்தப்பா வீட்டுல அவங்க பசங்க எல்லா பேரும் இண்டிவிஜுவலா பேரை சொல்லி அந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்க, எங்க மதரோட வந்து பேசிட்டு இருக்கவங்க, கழனியில வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாம் பேசி வீட்டுல இருக்கிற நாய் அந்த விஷயம் மொத்தம் விசாரிச்சு நல்லா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அந்த லெட்டர் முடிச்சிட்டேன். அது வந்து அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லெட்டர்ல புஷ்பா சமைக்கிறாள், உமா படிக்கிறான், பரிமளா கிழிக்கிறான். அந்த டாட்லர் ஏஜ் அவங்க ஏன்னா இருந்ததுன்னா குட்டி எடுத்து கிழிச்சுவாங்க. இது வருது. அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை போய் இந்த மாதிரி எழுதியிருக்கான்ட்டு கழனியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் போயிருந்த போது அங்க கழனில வேலை செய்யறேன். என்ன பெருமாள் இது மாதிரி சிரிச்சு நின்றோம். நேச்சர். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ராரத்துல இருக்கும்போதும் டீ சாப்பிட போனா ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் போவோம். அவங்களோட பேசும்போதும் எனக்கு இந்த நேச்சர் வரும். ஆமா, கோப்புடன் பேசுங்க. அப்புறம் ஒரு சூப்பரண்ட், அவரு கிரிக்கெட்டே தெரியாது. அந்த பக்கம் போனோம்னா அங்க ஒரு நாராயணசாமின்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து டிரான்சிஸ்டர் வச்சு கேட்டுப்பாரு. ஒரே சத்தம், என்ன பெருமாள் சத்தம், ஒரே சத்தம். பட்டாவடி அவுட் ஆயிட்டான் சார். முதலாளியே போயிட்டானப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தபால் அந்த தான் இருக்கும், தபால் டெஸ்ட் வச்சுலாங்க. அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வர மறுபடியும் ஒரு சத்தம் போய் கேட்டு, என்ன பண்ணு சோல்கர் அவுட் ஆயிட்டான். நம்மளா வாழ பாப்பா. அது அவரு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, தெரியுதுன்னு சொல்லிக்கணும்னு ஆசை. அதனாலதான் முதலாளி போயிட்டாங்க. இது அவர் சாதாரணமா கூட சொல்லிருக்கலாம். அது நான் அவர் இயல்புதான் சொன்னாரு. அது நான் ஒரு பாயிண்டா நான் ஒரு எபிசோடு கூட சொல்லியிருப்பாங்க. உங்களின் எழுத்து பாணி எப்படி நடக்கிறது? அதாவது எப்படி உங்களுக்கு ஐடியாஸ் கிடைத்து அதனை கவிதையாகவோ அல்லது கட்டுரையாகவோ உருவகப்படுத்த முடிகிறது? ஏதாவது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்தி துணைக்குழுவில் அதை வந்து வித்தியாசமா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றது, வித்தியாசமா கொடுக்கணுன்றது எனக்கு எப்பவுமே எண்ணம். அதை நினைச்சு நான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தகங்கள் அது ஒன்றும் படித்தேன். இந்த ஆரிஜின் ஒரு புக்கு படித்தேன். அதுல லைஃபோட ஆரம்பம் பற்றி அது சொல்லிருந்தது எனக்கு பிடிச்சிருது. ஆக்சுவலா அது ஒரு நாவல் தான். அதனால அதை சொல்லணும்னு ஆரம்பிச்சு முதல்ல நாவல் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும் வந்தேன். அது வந்து எங்க இருந்து வந்தோம் எங்கோ போகிறோம்னு ஒரு தொடர். அது ரொம்ப நல்லா பிடிச்சி. ஐயா சோகன் கூட அதை ரொம்ப பாராட்டினார். நம்ம கடந்த கூட்டத்தில் கூட அதை பத்தி பேசினாரு. அந்த 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 நூலை படிச்ச பிற்பாடு அதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கும் போதே அதனோட மொழிபெயர்ப்பு வந்து சின்ன தெரியும், கேள்விப்பட்டேன். பட் நான் அதை படிக்கல. பட் இதையே படிச்சு என்னோட லாங்குவேஜ்ல அது ப்ரெசென்ட் பண்ணி அது நல்லா கிளிக் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு புக்கு பிரகர்னு ஒருத்தர் வந்து சூட்டாலும் ஒரு நாளும் பொன் பொன் தான் ஒரு தொடர். அதுவும் அந்த புக்குல நிறைய எபிசோடு இருந்தது. நான் அதுல சில செலக்ட் பண்ணி அதுக்கே 30 ஆயிடுச்சு. அது பண்ணேன். கவிதைகள் எழுதும்போது நிறைய துணுக்கு செய்திகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிறந்த குழந்தை அந்த இதுல இன்குபேட்டர்ல வச்சுட்டு இருக்காங்க. அது இறந்து போகுது. அது எப்படி இறந்து போகுதுன்னு சொன்னேன், எலி கடிச்சு இறந்து போகுது. அது ஒரு செய்தி. அது நான் எளிய உளவாகன்னு ஒரு கவிதை அது எழுதியிருப்பேன். தனி ஒரு எலிக்கு உணவு இல்லை எனில் புனைற்று இளம் குழவையே புசிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருப்பேன். அதே மாதிரி நிர்பயாவை பேஸ் பண்ணி ஒரு இது எல்லாமே நம்ம கேள்விப்படுற செய்திகள், அதை நாம் வித்தியாசமா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் இருக்கும்போது அவரு பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார். கட்சி தலைவர் எடுக்கும்போது அவரு தொண்டர்களை காப்பாத்துறாரு, அவங்களை கவனிச்சுக்கிறாரு. அது ஒரு ஒரு கவிதையில ஒரு சின்ன துணுக்கு இருக்கும். கடவுளும் கட்சி தலைவரும் வேறல்லர், இருவரும் பக்தவத்சலர் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு கடவுளுக்கும் பக்தவத்சலம்னு பேரு, இவங்களாம் அந்த பக்தவத்சலர் அந்த மாதிரி. அவரும் ஆதலால் காதல் செய்தின்னு ஒரு படம் வந்து அந்த நேரத்துல இந்த ஆணவ கொலைன்னு ஒண்ணு நிறைய நடந்தது. அது ஒரு சைடு ஹைலைட் பண்ணி அரசியல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி அது வந்து நாடக காதல் அப்படின்னு அவங்க மாதிரி பிரசன்ட் பண்ணாங்க. அதனால அதை ரெண்டுக்கும் மனசுல வச்சுட்டு நான் ஆதலால் குடும்பம் செய்வீர்னு ஒரு கவிதை எழுதினேன். அதை கடைசியில முடியும் போது காதலை கருக்காத குடும்பம் வாழ்க,
குடும்பத்தை உயராத காதல் வாழ்க்கை அப்படின்னு அதை முடிச்சிருப்பேன். அது எதுக்கு சொன்னா அதுல நகைச்சுவை ஒண்ணு இல்லைனாலும் கூட அந்த செய்தி ரெண்டு வேறுபட்ட ஒரு அரசியல் செய்திகள் அதை நான் இது ஒரே இதுல கொண்டு வந்து முடிச்சிருப்பேன். அதெல்லாம் நிறைய படி. கவிதை, உரைநடை இவற்றில் எதை விரும்பி எழுதுகிறீர்கள்? உங்களை திருப்திப்படுத்துவது எது? இப்போ வந்து உரைநடை தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்ல எழுதி அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது. அதுல எனக்கு ஸ்கோப் நிறைய கிடைக்குது. நான் என்னோட சோம்பேறித்தனத்தினால தான் கவிதை எழுதினேன். இப்போ ஸ்கோப் இருக்கிறதுனால உரைநடை எழுதுறேன். வாழ்க்கை மீதான உங்கள் கண்ணோட்டம் ஓவர் த இயர்ஸ் எப்படி மாறியது? உங்களை பற்றி என்ன அறிந்து கொண்டீர்கள்? பெருசான ஒரு எதிர்பார்ப்போடவோ அல்லது கண்ணோட்டத்தோடவோ நான் வாழ்க்கைய எனக்கு இந்த மாதிரி தெரியல. நான் முன்னாடியே சொன்னது போல அதனுடைய போக்குல தான் கணின் பூங்குன்றனாருடைய அந்த ஃபேமஸ் லைன் தான், நீர் வழிபடுவும் புனை போல அப்படின்னு சொல்லுவார். இந்த யாதும் ஒரே அவரும் கேள்வியில் உள்ள ஒரு வரி இது, நீர் வழிபடுவும் புனை போல. ஆற்றுல தண்ணி ஓடுது, அதுல ஒரு தெப்ப ஓடுது, அதனுடைய போக்குல அது போகுது, முட்டி மோதனா மோதிக்குது, வழி விட்டா போகுது அப்படின்ற மாதிரி அதே ஸ்டைல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் விரும்பியும் நடக்காமல் போனவை, இதை இப்படி செய்திருக்கலாமே என்று நினைக்கும் விஷயம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? இதை பற்றி சொல்லலாமே. அது பெரிய ரெகுலர்னு சொல்ல முடியாது. நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் போகணும்னு தான். அது மெடிக்கல் வேண்டாம் அப்படின்னு எங்க அப்பா சொன்ன உடனே அது நான் ஸ்டார்ட் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்லை. பெரிய ரெகுலேட் இன்னும் கூட அது சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி நான் முதல்லயே இது எழுதாம போயிட்டேன், இப்போ சர்வீஸ் கம்பெனி எழுதாம போயிட்டேன், 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சர்வீஸ் பீரியடுன்னு கேட்டா அந்த 10A1 பீரியட் தான். அதனால நோ ரெகுலர்ஸ். ஒரு நல்ல முழு வாழ்க்கை வாழ உங்களின் சஜஷன்ஸ் என்ன? எஜியா இருக்கக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுக்கணும். எல்லாரும் சொல்றதுதான், இது ஒன்றும் புதுசான செய்தி இல்லை, எல்லாரும் சொல்றதுதான். அது எளிதா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அங்க எங்க துணையார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வளசராவுக்கு போய் ஒரு கிரவுண்ட் வாங்கினேன். அதுல வந்து வீடு கட்டி 7 குழந்தைங்களா பிறந்து எல்லாம் தனியா அவங்களோட செட்டில் பண்ணி விட்டாச்சு. அவங்க அப்புறம் போயிட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு 3 பேரும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு போகுது. நண்பர்கள்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, இனிமேல் நீங்க 2 பேரும் தான், ஜாலி தான் அப்படின்ற மாதிரி என்னோட கிண்டல் பண்ணாங்க. நான் அப்போ அத மறுக்கல. அவன் என்ன சொன்ன பதில் சொன்னா, எனக்கு இன்னும் 2 குழந்தை இருக்கு, எங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட வாழ்க்கையினுடைய பெருமையான தருணம்னு சொன்னா கூட அதான் சொல்றேன். அவங்களுடைய கடைசி காலத்தை நான் கூடவே இருந்து அவங்கள பாதுகாத்து அவங்க லாஸ்ட் போயிட்டு வரைக்கும் கூட இருந்தேன் அப்படின்றதுதான். அதே மாதிரி என்னோட பிள்ளைகள் 3 பேரையும் 2 பையன் மகள் அவங்க எல்லாம் நல்லபடியா செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றதுதான் எனக்கு நிறைவான விஷயம். அதுதான் நிறைவு தான் எனக்கு எப்பவுமே விருப்பம். நான் பெரிய அச்சீவ்மெண்ட்னு நினைக்கலன்னா கூட நிறைவு தான் முக்கியம்னு நினைப்பேன். அப்படி எனக்கு நிறைவா தான் இருக்கிறேன். என்னுடைய மகள் அவருடைய கணவர் இறந்துட்டாரு, அது நடந்து போச்சு. அதுக்காகவே என்னோட சம்பந்தி என்ன சொன்னாரு, நீங்க இங்க வந்துருங்க, நான் இன்னொரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரு விட்டாரு. எங்க மகளுக்கும் சொன்னாரு, அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்குமா, அவருதான் எனக்கு அப்புறம் அவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவரு சொன்னாரு. ரெசிபிரோக்கல் தான். எனக்கு வந்து எங்களால தனியா அங்க இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய வீடு, அது 3000 சதுரடி வீடு, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. இனிமேல் எம்டி நெஸ்ட் தான். அது அந்த எம்டி நெஸ்ட்ல அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க வந்துட்டேன். இங்க வந்துட்டு மறுபடியும் என்னோட கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரி ஒரு சிம்மி பெட்ரூம்ல தான் கீழே இருந்தேன். அதையும் முடிச்சுட்டு அவரு சொன்னாரா இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவரோட ரூம் தான் காலியாக வந்துருந்தேன். சரின்னு வந்துட்டேன். இப்போ திருப்தி தான். இப்போ வந்து 3 பேத்தி இருக்காங்க, அவங்க 2 பேர் இருக்காங்க, எல்லாருமே பெண்கள் ஆயிட்டாங்க. கீழே அவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த ஃபேமிலி அட்டாச்சு தான். அவங்க கீழே தான் பேருக்கு தான் இருக்காங்களே தவிர நிறைய நேரத்துல இங்க சாப்பிடுவாங்க கொள்வாங்க. அதனால அவர் அங்க ஒரு யங் மேன் இருக்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல் டைம் டிரைவிங் அவர் தான் யூஸ்ஃபுல்லா இருக்காரு. அதனால நோ ரிக்ரெட்ஸ். இப்போ நீங்க இங்க வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ரொம்ப அர்ப்பணிப்பு செய்து எழுதி வருகிறீர்கள். இதற்கான காரணம் மற்றும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமைந்துள்ளதா? அது என்னோட ஒரு நற்பெயர்ன்னு தான் சொல்லணும். இந்த குழு வாட்ஸ்அப் பழக்கமே வந்து எனக்கு முதல்ல ஆக்கி ஆளா இருக்கிற ஒரு குழு ஒண்ணு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரம். இப்போ கூட இருக்குது. அதுல ஆக்கி முன்னாடியே ஓரளவுக்கு நண்பர் தான். அவரு இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி இப்போ வாங்கினாரு. எனக்கு அப்போ அந்த டெக்னாலஜி கூட தெரியாது. பையன்கள் மூலமா ஏதோ ஒரு ஃபேமிலி குரூப் ஒன்று வந்தது, அதோட இதுல வந்து சேர்ந்தேன். அங்க வந்து அவரு மகாதேவன், PS மகாதேவன் ஒரு இறந்துட்டார். அவரு இவங்களா என்னை தூண்டி அங்க எழுத வச்சாங்க. அங்கேயே நேரங்களமா சில இதெல்லாம் போட்டிருந்தேன். நட்பு பத்தி பல விதமான நட்புகள், புராண நட்பு, அந்த சுக்ரீவன் ராமன் நட்பு, சுக்ரீவன் கோகன் நட்பு, அதெல்லாமும் சொல்லி அதெல்லாம் ஒரு பிசினஸ் லைக் நட்பு தான். இவனுக்கு ஒன்று காரியம் ஆகணும், அவனுக்கு ஒன்று காரியம் ஆகணும்னா அந்த நட்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிசிலாந்தியார் கோப்பெருஞ்சோழன் நட்போட சொல்லி அந்த நிறைய நட்பு சுச்சுவேஷனை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். அதே மாதிரி கருணனை பேஸ் பண்ணி ஒன்று எழுதுனேன். ஒரு சிலை, ஒரு கற்சிலை ஒன்று இருக்கும். நீங்க நமக்கு ஒரு குரூப்ல வந்திருக்கோம். ஒரு பெண் அந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய பின்னல் இருக்கும். அந்த அதை போட்டு அதை பத்தி எழுதுங்க. அது உடனே அதுக்கு நிறைய லிட்டரரி கோட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை பத்தி எழுதினேன். அதுவும் நல்லா வரவேற்பு பண்ணாங்க. உடனே மகாதேவன் என்ன பண்ணாரு, பெண்களை பத்தி மட்டும்தான், ஆண்களை பத்தி இல்லையா அப்படின்னாரு. உடனே ஆண்களை பத்தி அதே மாதிரி ஒரு போட்டேன். எல்லாமே வரவேற்பு. இந்த மெயின் டைம் இந்த குரூப் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போதே யாரோ சொன்னாங்க வாங்கன்னு. அது ரொம்ப ஹையர் ஆபீஸோட குரூப், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என்ன பண்ணாரு, ஜின்னா இருந்தாரு அப்போ குரூப்ல. அவரு ஏதோ இலக்கண விஷயங்கள் ஏதோ ஒரு போட்டு அதை எனக்கு ஆக்கி வந்து எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவார். பண்ணிட்டு அதுல நீங்க என்ன சொல்றீங்க சம்திங் கேட்பாரு. அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். அவரை எடுத்து அதை குரூப்ல போடுவார். அது போட்ட உடனே அப்புறமே உள்ள இழுத்தாங்க. உள்ள இழுத்து வந்த போது கூட நான் என்ன சொன்னேன், நான் கேலரியிலும் தான் பார்ப்பேன், அந்த கீழே வந்து பிளே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் கூட சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து இங்க வந்து கிடைச்ச தொடர்புகள் தான் நீங்க, அசோகன், திருஞானம், ஜனார்தனமூர்த்தி, இந்த மாதிரி பெருசாயிடுச்சு. அதுலயும் நான் வந்து ஆபீஸ்ல போய் நெருங்கி பழக பேச ஒதுங்கி இருந்த மக்கள் எல்லாம் இங்க வந்து அசோகன் அங்க இருக்கும்போதே நான் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன். பட் அவர் ரூம் உள்ள வந்து கிடையாது. அவரு விங்கிலையும் நான் ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் அவரும் இப்பவும் மரியாதை கொடுத்து பேசுறாரு. அவர் புக்கு போட்டா அதுல வந்து முன்னுரை கொடுக்க சொல்றாரு. அவர் வந்து பேச சொல்றாரு. எனக்கு பேச வராது சார் மேடையில் அப்படின்னு சொன்னா கேட்கல, நீங்க வாங்க பேசுங்க அப்படின்றாரு. அது மாதிரி என்ஜாய், ரொம்ப என்ஜாய் பண்றேன். அது வந்து அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் நினைவு தொட்டா ஞாபகம் வந்துன்ற மாதிரிதான் நினைவு இருக்கு. அதே மாதிரி இலக்கிய தொடர்களும் எனக்கு தெரியும். இலக்கிய தொடர்கள் கனெக்டட் தொடர்பு தெரிஞ்சிடும், அந்த குறிப்பிட்ட தொடர்பு தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் அதை வந்து நான் ரெஃபர் பண்ணி முழு முழு கவிதை போடுறேன்னா முழு கவிதை எனக்கு நினைவுல இருந்து போடல, அதுல இருக்க ஒரு தொடர் தெரியும். நான் என்ன சர்ச் பண்ணா கூட ஒரு தொடர் வச்சு தேடுவேன். தற்போது எங்கும் எல்லாம் டிஜிட்டல் மயமாகி கொண்டு வருவதால் தமிழ் எழுதுவது, படிப்பது முதலான எல்லாம் டிஜிட்டல் ஆகிவிடுவது தமிழ் இலக்கியங்களுக்கு இவை நல்லதா? இதனால் இன்னும் இலக்கியம் வளர வாய்ப்பு உள்ளதா? அது நல்லது கெட்டது தீர்மானத்துக்கு நான் வரல. டிஜிட்டல் உலகம் வந்து இலக்கியத்தை நிலைவர செய்யுதுன்னு சொல்லலாம். அது வந்து மற்ற ஓலைச்சுவடியோ பிரிண்ட் மீடியாவோ எல்லாமே அழிஞ்சிடும், இது நிலைவர செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அடுத்த கட்ட ஜெனரேஷனுக்கும் இது கொண்டு போகலையானா கொண்டு போகுது. என்னோட எழுத்த என்னோட சின்ன வயசுல என்னோட அப்பா எப்படி வாசகரா இருந்து ரசிச்சாரோ அதே மாதிரி இப்போ என்னோட பெரிய பையன், ஆனா அவரு படிக்கிறதில்லை, படிக்கலன்னா படிக்க டைம் இல்லை. மெயில் சிஸ்டம் வந்த உடனே முதல்ல அவனுக்கு நீள நேரமா மெயில் அனுப்பும்போது அவ்வளவு பெருசா அனுப்பாது, படிக்க முடியலன்றத விட நேரம் இல்லை, அவங்களுக்கு நேரமே இல்லாத இருக்கு. எப்போவாவது நேரம் கழிச்சு படிச்சாங்கன்னா சிரிப்பான். ஒரு ப்ராஸ்டேட் ஆப்ரேஷனை பத்தி ஒரு எழுதுனேன், அதை ஒரு சாப்டர் படிச்சுட்டு ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்சான். என்னென்ன படிச்சு காமிச்சு அதை சுட்டி காட்டி கூட அதுக்கு ரொம்ப சிரிச்சான். அந்த அதுல ஒரு ஸ்கிரீன் வரும், ஸ்கிரீன் விளையின உடனே கட்டிங்க வர மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதை ரொம்ப ரசிச்சான். அது மாதிரி ரசிக்கிறவங்க இருக்கலாம்னு சொல்லி என்னோட செகண்ட் சன் வந்து அவர் சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சார். இங்கிலீஷ் மீடியம் அது எல்லாரும் இந்த கரண்ட் ட்ரெண்ட் அதானே, அதை படிச்சுட்டு காலேஜ் போயிட்டாரு, அங்க யூஎஸ் போயிட்டாரு, எம்எஸ் பண்ணாரு கொண்டாரு. அவருக்கு தமிழ் அந்த காலத்திலேயே அவர் SSLC முடிச்சு மெட்ரிகுலேஷன் முடிச்சு பிறப்பாரு. அவர் தமிழ் எழுதுறதுன்னா ஒரு வரியில 8 தப்பு பார்க்கலாம், அவ்வளவு தப்போட தான் எழுதுவாரு. ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டாருன்ட்டு விட்டுருவேன். பட் அவருக்கும் தமிழ் இன்ட்ரெஸ்ட் இது. நான் என்னோட எல்லாம் படிக்கிறாரு. அவரு ரொம்ப மேன் ஆஃப் ஸ்மால் வேர்ட்ஸ், கொஞ்சம் தான், ஒரு 3 நிறைய இடத்துல சிம்பிளே போட்டு விட்டுவார், அவ்வளவுதான். அவரும் படிக்கிறாரு. அவர் படிச்சு 1 வேர்டு 2 வேர்டுல என்ன கமெண்ட் பண்ணுவாரு. எதுனா அது படிக்காம இருக்க போறது இல்லை, படிப்பாங்க, எப்போ யாருன்றது தெரியாது. ஆனா இப்ப இங்க இருக்கிற 2 பேத்தியங்கள் கூட அவ்வளவா படிக்கல, 2 பேரும் தமிழ்ல நல்லா படிச்சவங்க தான். இப்ப அந்த ஃபீல்ட்ல வேற ஃபீல்ட்ல போயிட்டாங்க, அதனால இதை தொடர்பு. உங்களுக்கு பிடித்த உங்கள் கவிதை வரி சொல்லுங்கள். எல்லாம் நல்ல கவிதைன்னு சொன்னா எனக்கு வந்து எல்லா கவிதையும் நல்ல கவிதை. அதான் எனக்கு நான் எழுதுன்ற என்னோட குழந்தைகளை நான் வேறுபடுத்தி பார்க்க முடியாது இல்ல. அதுல என்னோட ஆசிரியர் பெரியாண்டவன் ஒருத்தர், அவர் வந்து தமிழ்துறை தலைவராக இருந்தார். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய டைரக்டரா இருந்தார். அவர் வந்து இந்த காஞ்சி மணிமொழியார் கல்லூரியில முதல்வராக இருந்தார். பகுதி நேரம் தான். அங்க வாய்ப்பு கிடைச்சி அங்க நான் மாலை நேரத்துல படிச்சேன். அங்க படிச்ச தமிழ். என்னோட கல்லூரி காலத்துல தமிழ் படிக்கிற வாய்ப்பு இல்லை. படிக்கலன்னா PUC படிச்சிருப்பேன். டிகிரி ஃபுல்லா இங்க செகண்ட் லாங்குவேஜ் அங்க எடுக்கக்கூடாது, அங்க ஹிந்தி கொடுத்தாங்க. அது பாஸ் பண்ற அளவுக்கு தான் அதை படிச்சுருந்தது. என்னோட கவனம் புறாவும் ஆசைப்புறாவும் தமிழ் மேலதான் இருந்தது. இது சொல்லியிருந்தேன். அது வந்து அப்படி அவங்க தான் புலவர், பிலிட், MA எல்லாம் 3மே அங்கதான் படித்தேன். அது அவரு தான் என்னோட ஆசிரியர்னு சொல்லலாம். அவரு ரொம்ப டெப்தா போய் சொல்லனாலும் ஈர்ப்பா சொல்லுவாரு. குரல் ரொம்ப உயர்வா இருக்கும். மேடை பேச்சு ரொம்ப அரசியல் தொடர்பு உள்ளவர். பெரியாண்டவன் சொல்லிட்டு ஆதிபர சக்தி பக்தர் அவ்வளவோ இருந்து அவரு எப்படியோ என்ன அவருக்கு கவர்ந்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு, எங்க பார்த்தாலும் எந்த கூட்டத்துல எதுக்கு நான் இருந்தாருன்னா போதும், இவர் பிகாம் படிச்சிருக்காரு, ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, CSR இருக்காரு,
இவர் அவங்க துறையில நான் படிச்சா மேல மேல அங்க போகலாம், அதை விட்டுட்டு இங்க வந்து தமிழ் படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதை வந்து பெருமையா எல்லா கூட்டங்கள்லயும் என்ன பிரசன்ட் பண்ணுவார். அது கடைசியில அவரும் சில புக்கு போட்டார். சில புக்கு நான் ஒரு புக்கு போட்டார். மெயினா ஒரு புக்கு எனக்கு தெரியாது, முன்னாடி வந்துச்சு, ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாரு. சிந்தாமணி திறன் ஒன்று போட்டார். இந்த பிஜி சந்தோஷம் இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் ஸ்பான்சர் பண்ணி ஒரு தொடர் சொற்பொழிவு பண்ணாரு. அந்த விஜிபி இது வந்து பில்டிங் ஒன்று இதுல இருக்கு, மவுண்ட் ரோட்ல. ஆமா, அதுல வந்து தொடர் சொற்பொழிவு பண்ணாரு. அது வந்து அது நான் அந்த தொடர் சொற்பொழிவு அட்டன் பண்ணல. அவரு என்ன பண்ணாரு, அது பூராவும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு புக்கா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. அதை கொண்டு வந்து இது பண்ணலாம்பா அப்படின்ட்டு சில நேரம் அந்த கொடுத்தாரு அந்த பிரிண்ட் அவுட்லாம். அதுல இருக்கு நான் சொல்லி மிஸ்டேக் அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். அவர் பேராசிரியர் வேண்டியவர் அன்பழகன், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அந்த புக்கை கொண்டு கொடுத்தேன். இது என்ன இன்னும் புக்கு மாதிரியே நூல் மாதிரியே இல்லை, இது போட முடியாது, பப்ளிஷ் பண்ணா உன் பேர் இருக்கட்டும் என் பேர் இருக்கட்டும் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாரு. இவர் இந்த மாதிரி அதை சொல்லிட்டாரு பேராசிரியர், பின்னாண்ட கூட கொடுத்தாரு. சரி, கண்டென்ட் அவரு அதுல சொன்ன கண்டென்ட் தான். அதுல ஒரு ஸ்பீச் ஃபார்மேட்ல இருந்ததை எடுத்துட்டு ஒரு நூல் ஃபார்மேட்ல நான் மாத்தினேன், ஃபுல்லா மாத்தினேன். அது சொல்லும்போது உள்ள என்னுடைய இன்புட்ஸும் நிறைய நான் போட்டேன். அது ரைட்டிங் சப்ரைட்டிங் எல்லாம் கொடுத்து சிந்தாமணி திறன் ஒரு புக், அது வந்து அதுல என்னோட கைவண்ணம் தான் அதுல நிறைய அதிகம். அதுல ஒரு மாதிரி என்ன அப்லோட் பண்ணிருப்பாரு அதுல முன்னுரையில, என்னுடைய தலைமானாக்கர் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவேன், சேவகனுடைய வாழ்க்கைய வந்து ஒரு விண்வெளியோட ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, ஸ்பேஸ் அந்த அதனோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பேன் நான். அது வந்து அது புக்ல வந்துருச்சு. அது முன்னுரை ஒரு சுந்தரமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர், அவர் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் வந்து அவர் எழுதும்போது இந்த என்னோட பேராவை எடுத்து கோட் பண்ணி இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இவர் வந்து நீ சொன்னது தம்பா அவரு ஹைலைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சார். அது பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான சமயங்கள்ல எனக்கு பிடிச்சிருக்கா அந்த ப்ரோஸ் தான் ஒரு பேரா நல்லா இருக்கும். கவிதை அறிவுனா அதுதான் நிறைய. உங்களின் கிரிக்கெட் விளையாட்டு மீதான இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லுங்கள். கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்னா காலேஜ் டேஸில் விவேகானந்தாவில் படித்த போது இன்டர் கிளாஸ் மேட்சஸ் விளையாடி இருக்கோம். அதில் நான் ரொம்ப ப்ராமினன்ட் பிளேயர் கிடையாது. ஒப்பு வச்சு பணியாக அப்பப்போ போய் விளையாடியிருக்கேன். விவேகானந்தாவில் வெங்கட்ராகவன் சீனியர், அவன் 1 இயர் படிச்சுட்டு இதுக்கு போயிட்டான், இன்ஜினியரிங் போயிட்டான். நான் சேரும்போதே அவன் இல்லை. அது மாதிரி ஒரு பழக்கம். ட்ரிப்ளிகேனில் இருந்ததுனால அங்கே கல்லி கிரிக்கெட்டு எல்லாம் உண்டு. எப்பவும் எங்கே மேட்ச் நடந்தாலும் நின்று பார்க்குற ஒரு ஹேபிட் வந்துடுச்சு. மெரினா கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் பீச்சுக்கு சும்மா போனால் கூட அங்கே போய் நின்றுன்னு அந்த மேட்சை பார்ப்பேன். வடபழனியில் அதே போல் காம்பவுண்ட் கிரிக்கெட்டு, கமெண்ட்ரி, மர்ஃபி ரேடியோ. அப்போது மர்ஃபி ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்குறது. ஊருக்கு பொங்கலுக்கு போகும்போது டிரான்சிஸ்டர் எடுத்துன்னு போய் அங்கே கமெண்ட்ரி கேட்குறது. அது பெரும்பாலும் தமிழ் வர்ணனையாக இருக்கும். கூத்தபிரான், ராமமூர்த்தி இவங்களாம் பேசுவாங்க. அதில் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூட அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க.
ஒரு ஸ்டேஜில் கேகே நகரில் காலி கிரவுண்டில் ட்ரஸ்ட்புரம் மைதானத்துலலாம் விளையாடிருக்கோம். அந்த குரூப்லேயே டீம்லேயே நான் தான் ரொம்ப ஏஜ்டு, மிடில் ஏஜ் சீனியர் நான் தான். எல்லோரும் ஆடுவோம். வழக்கம் போல் என்னோடய பவுலிங் மட்டும்தான் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இண்டுவில் ஸ்போர்ட்ஸ் பேஜ் விடாமல் படிப்பேன். அந்த காலத்தில் ஃபிங்கிள்டன்னு ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர், அவருடைய ரிப்போர்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே ஜிகே ரெட்டி எழுதுவார், எல்லாமே நல்லாயிருக்கும். செல்ல பிராணிகள் மீதான உங்களின் ஈர்ப்பு பற்றி சொல்லுங்கள். செல்லப்பிராணிகள்னு சொன்னால் டொமெஸ்டிக் அனிமல்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம். ஊரில் வீட்டில் மாடு, கோழி, நாய் எல்லாம் தான் இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி செல்லுந்தான். அதில் வந்து மாடுங்க, பசு, எருது, கண்ணுக்குட்டி எல்லாம் இருந்தது. அதில் ஒரு மாடுகள் என்ன தண்ணி காட்டுவோம். தண்ணி காட்டுறதுன்னா தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி தொட்டியில் ஊற்றிடுவோம். ஒரு மாடாக விடுவோம். அதில் எல்லாமே கரெக்டாக குடிக்கும். ஒரு மாடு மட்டும் என்ன பண்ணிட்டோம், அது கொஞ்சம் ரொம்ப பெட்டுன்னா பிடிவாதம். அது குடிக்க போகாது, சுற்றி சைட்டில் பார்க்கும். நான் இருந்தேன்னா அதை போய் என்ன பண்ணுவேன், அதில் ஊற்றிருக்கிறத அடியில் கை வச்சு கரைச்சி விட்டுனே இருப்பேன், கலக்கி விட்டுனே இருப்பேன். சோதட்டு அது குடிச்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது தண்ணி மட்டும் உறிஞ்சி குடிச்சிட்டு அந்த வண்டலை அடியில் விட்டுரும். அது என்னோடய டியூட்டி. அது நான் இல்லைன்னு சொன்னால் போய் குடிக்கிறதுக்கே கூட யோசனை பண்ணும் முதல்ல. அப்படி நாய், கோழிகள் எல்லாம் வளர்ந்தன. ஒரு நாயோட பேர் வந்து ஜெயலலிதா. நான் காலேஜுக்கு படிக்க வந்த பிறகு லெட்ரு எழுதும்போதெல்லாம் மற்றவங்கள விசாரிக்க மறந்துடணும் இல்லையோ, ஜெயலலிதா விசாரித்து அதனுடைய நலனை தெரிஞ்சுக்காம கடிதத்தை முடிக்கிறது இல்லை. வலசவாக்கத்தில் சின்னதாக இருக்கிற ஏஜ்லேயே, யங்கர் ஏஜ்லேயே, குட்டியாக இருக்கிற ஏஜ்லேயே ஒரு நாய் வந்து சேர்ந்தது வீட்டில். ஸ்ட்ரீட் டாக் தான், ஆனால் வீட்லேயே பெட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சோன்னா ரீகன். ரொம்ப பயந்த சுபாவம். தெருவில் ஏதாவது ஒரு கனரக வாகனம் வந்தால் கூட வேகமாக மாடிக்கு ஓடி போயிடும். ஓடி போய் அங்கே போய் அந்த எட்ஜில் தலையை வச்சு படுத்துக்கின்னு கீழே பார்த்துன்னு இருக்கும். அவ்வளோ பயம் அது. இங்கே அசோக் நகரில் பெரிய பேத்தி மகிழ்னு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அது குட்டியாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் செல்லுந்தான். வளர்ந்த பிறகு நான் அதிகமாக அதை கண்டுக்கல. அது மேலே மேலே பாயும். அதனால் ஐ கெப்ட் அவே. 2 தலைமுறையாக பூனைகள் வீட்டில் வளர்ந்தது, குட்டி போட்டது எல்லாம் முன்னாடியே குரூப்பில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 4வது 5வதோ தெரியல தலைமுறையாக குட்டிங்க போட்டு அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதன் பிறகு போயிடும். மகன் வீட்டுக்கு போகும்போது 5 ஆண்டு கழித்து போனாலும் அங்கே மறக்காமல் எகிரி குதித்து பாசத்தை பொழிகிறது இந்த ஃப்ளஃபி. வந்தபோதும் அதனோட என்னோட செப்பரேஷனை பிரிவை தாங்க முடியாமல் பெட்டை போய் எட்டி பார்த்ததெல்லாம் சோகமான விஷயந்தான்.
உங்களால் மறக்க முடியாத மாணாக்கர் அல்லது குரு யார்? மாணவர்கள்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. சில பேர் தலைநகர் தமிழ்ச்சங்கம், சுந்தர்ராஜன், அப்புறம் சில கேர்ள்ஸு எல்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு குரூப் ஸ்டடீஸ்னால் அதில் மோஸ்ட்லி நான் லீட் பண்ணுவேன், மற்றவங்களாக இருப்பாங்க. ஆசிரியர்னு சொன்னால் ஸ்கூலில் பூமால் நடராசன் தமிழ் ஆசிரியர். அவர் ஏற்கனவே அவரை பற்றி நம்ம குழுவில் கூட சொல்லியிருக்கேன். நம்ம இவருக்கும் திருஞானம் சார் கூட அவர் ஆசிரியர். நான் சொல்லும்போது அவரும் அந்த டிஸ்கஷனில் கலந்துனார். இதில் தமிழ் கல்லூரியில் முதல்வர் பெரியாண்டவன், அவர் முன்னாடி கூட இந்த பதிவிலேயே கூட சொல்லியிருக்கேன். அவர் ஒரே ஒரு விஷயம் என்ன அவரை பற்றி ஆட் பண்ணலன்னா, ஒரு கட்டத்தில் நான் எழுதத்தெல்லாம் விடாமல் படிப்பார். அவர் சொன்ன ஒரு கமெண்ட்டு, நீ என்னென்ன கற்றுக்கினதை விட உன்னிட நான் கற்றுக்கினது அதிகம்பா அப்படின்னு சொல்லுவார். அது எப்பவுமே ஒரு பாராட்டாகவும் பெருமையாகவும் நான் நினச்சிட்டு உண்டு. வெளிநாட்டு பிரயாண அனுபவம் எப்படி இருந்தது? வெளிநாட்டு பிரயாணம்னா நிறைய நாடுகள் ஒன்றும் போயிடல, ஒன்லி அமெரிக்கா தான். அங்கே பிள்ளைகள் வேறு வேறு ஊரில் இருந்தாங்க. 2 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் நிறைய சிட்டிஸ் அவங்க இருந்த இடங்கள். இப்போது டெக்ஸாஸில் டாலஸ், கசின் இருக்கார் சியாட்டிலில், அங்கே போய் அவரோட கொஞ்ச காலம் இருந்துட்டு வந்தேன். அது இல்லாமல் அவங்க என்ன நான் அங்கே இருக்கும்போது எங்கெங்கே கூட்டும் போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிருக்கேன். லாஸ் ஏஞ்சலிஸ், கிராண்ட் கேனியன், லாஸ் வேகாஸ், ஆஸ்டின், சான் ஆண்டனியோ, நியூயார்க். இப்போது இந்த ரீசெண்ட் விசிட்டில் மெக்சிகோவில் ஒரு ஐலண்டு. இப்படி அங்கே சுற்றி பார்த்த இடங்கள் அதிகம். இது வரைக்கும் ஒரு 10-9 முறை போயிருப்போம். பயணன்றது எப்போவுமே மகிழ்ச்சி தான். ஃப்ளைட் ட்ராவலே நம்ம நண்பர் ஜேவியர் சொல்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தான். அது இல்லாமல் அங்கே இருக்கிற சன்ஸோட லாங் ட்ரைவ்ஸ் போகிறது எல்லாமே ஒரு பிடிச்ச விஷயம். அங்கே பெரிய சிட்டிஸில் அந்த பிரம்மாண்டம் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அது ஒரு நல்ல விஷயம். டிராஃபிக் ஒரு ஒழுங்கு, கிளென்லினஸ், அங்கே ஒரு டட் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற விஷயம் பிடிச்சதாக இருக்குது. ஈவன் அங்கே பழகிறவங்களும் ரொம்ப கர்டசியாக பொலைட்டாக, ரூடான பிஹேவியரை நான் அங்கே பார்க்கல. இது எல்லாமே அங்கே ஒரு உங்கள் பணிக்காலத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட பாலிசி, டெக்னாலஜி, வேல்யூஸ் மாறுதலுக்கு எப்படி உங்களை அடாப்ட் செய்து கொண்டீர்கள்? அலுவல் அளவில் துறை ரீதியாக பாலிசிகள் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அது நேரடியாக என்ன பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய இயந்திரத்தில் எஸ்ஐசி சார், ஈவன் டிஆர்லாம் கூட அந்த ஒரு போர்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குமே தவிர பாலிசியில் நேரடியாக ஈடுபடுறதுன்றது என்னளவில் கம்மி தான். பெரிய இயந்திரத்தில் ஒரு போல்ட் நட்டுன்னு சொல்லலாம். இயந்திரம் சுற்றினா போல்ட்டும் நட்டும் சுற்றும்.
அந்தந்த இடத்துல போல்ட் நட்டு சரியாக இருக்கணுங்கிற அளவில் என்னோட பங்கு இருந்தது. அதனால் பெருசாக இயந்திரத்தின் போக்கை மாற்றுற மாதிரி திருப்புற மாதிரி பங்கு ஒன்றும் இல்லை. ஒரு யூனிட்டுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு வண்டி ஓடிச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக டெக்னாலஜி மாற்றங்கள்னு வரும்போது அதை மெயிலு இன்டர்நெட்டு அதெல்லாம் வரும்போது பிள்ளைகள் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பேத்திகள் என்னை கைட் பண்ணுறாங்க. அவங்களாண்ட சில தெரிஞ்சுக்கின்னு அதை ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வர வர என்ன ஆகுதுன்னா அவங்களே எனக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய பேங்கிங் அந்த மாதிரி ஆன்லைன் அந்த விஷயங்கள்லாம் என்னோடய பெரிய பேத்தி பார்த்துக்கிறாங்க. சின்ன பேத்திங்களும் டெக்னாலஜி விஷயங்களை ஈவன் ஃபோன் மேட்ரெலாம் கூட நிறையா அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பேன். அவங்க பண்ணிடுறாங்க. இப்போது புதுசாக நான் கற்றுக்கிறதுன்றதே அப்படின்றது இல்லை. ஏற்கனவே என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே போயின்ட்டுருக்கு. மொத்தத்தில் ஹாப்பி என்டிங் தான். வேல்யூஸ்னால் இட் இஸ் அதை லேர்ன் பண்ணிக்கிறது. வேல்யூஸு நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்ஹான்ஸ் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் என்னோடய பேரண்ட், குறிப்பாக என்னோடய தந்தையார், அப்புறம் அப்பப்போ வாய்த்த ஆசிரியர்கள், பெரியவங்க, அவங்க மூலமாக நான் கற்றுக்கிற விழுமியங்கள் என்னவோ அதை என்னால் அடாப்ட் பண்ணுற முடிஞ்ச வரைக்கும் அடாப்ட் பண்ணிட்டுருக்கேன். ஈவன் நம்ம குரூப்பில் இருக்கிற சீனியர்ஸ் பெருமக்கள் என்ன அவங்க மூலமாகவும் கற்றுக்கிறேன். ஒய் ஒன்லி சீனியர்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கூட கற்றுக்கிறேன். இன்னும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது கூட அவங்களிருந்து நான் கற்றுக்கிடுவேன். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கின்னு கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை. அந்த மாதிரியான ப்ராசஸ்ஸு இட் இஸ் ஆன் கோயிங். காலம் உங்களை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறீர்கள்? காலம் என்ன நினைவு வச்சு வேண்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன நினைவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு சாதனை இல்லை. சாதாரண வாழ்க்கை அது ஸ்மூத்தான ரன் பண்றதுக்கு அதுக்கு ஆள்தெல்லாம் கிடைக்காது. நிறைய பேர் கிடைப்பாங்க. அது நான் தான் வேணும்னு இல்லை. என்னோட குடும்பத்தினர் நினைவு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு காலம் நினைவு வச்சுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க நினைவு வச்சுட்டு வரைக்கும் அவங்க நினைவுல நான் இருப்பேன். அவ்வளவுதான். அதே மாதிரி நட்பு வட்டத்திலையும் ஓரளவு கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி நிலைத்த பேரோட இருக்கணும்ன்றதே இல்லை.